subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. சௌமியா கதவு தர சௌமியா தர ப்ளீஸ் சௌமியா கதவு தர சௌமியா சௌமியா ப்ளீஸ் சௌமியா சொல்றது கேளு சௌமியா அவசரப்படாத தரமா ஐயோ சௌமியா ப்ளீஸ் சௌமியா கதவு தர கதவு தர சொல்றது கேளு சௌமியா அவசரப்படாத படிக்க சௌமியா ப்ளீஸ் கதவு தர சௌமியா தயவு செஞ்சு கதவு தர ப்ளீஸ் சௌமியா கதவு தர அக்கா ப்ளீஸ் கதவு தர சொல்றது கேளு சௌமியா அவசரப்படாத சொன்னா கேளுங்க சௌமியா உனக்கு ஒண்ணு ஆகல. ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஏன் சௌமியா என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சௌமியா என்ன எங்க போற? எங்கம்மா போறாங்க? சௌமியா எங்க கிளம்புற சௌமியா? நம்ம ஊருக்கு. நானும் உன் கூட வரேன். எங்க போறீங்க? எதுக்கு? கங்க மாட்டே என் புருஷனை கொன்னுடு. நானே உங்களை ஒப்படைக்கவா? என்ன சௌமியா? செஞ்ச தப்புக்கு என்ன பிராயச்சித்தை செய்யணுமோ அதை நானே செஞ்சுக்கிறேன். நீங்க அங்க வர வேண்டாம். நீங்க இங்கே இருங்க. சௌமியா என்ன விட்டு போகாத சௌமியா. இல்லனா சிங்கப்பூருக்கு போயிடுங்க ப்ளீஸ். நான் போறேன். சௌமியா ப்ளீஸ் சௌமியா ப்ளீஸ் சௌமியா சொல்றது கேளு சௌமியா. சௌமியா 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 சொல்றது கேளு சௌமியா ப்ளீஸ் சௌமியா. சௌமியா வேணாம் சௌமியா ப்ளீஸ் சௌமியா. சௌமியா நில்லு சௌமியா ஒரு நிமிஷம். என்னம்மா இது? அங்க அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நான் வராம எப்படி? சொன்னா கேட்க மாட்டீங்களா? படிச்சு சொன்னனே. என் பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா என்னென்ன பிரபாவை எழுந்திருக்க மாட்டோம். ஊரை விட்டு போகணும்னு சொன்னீங்களே பாத்தீங்களா? அவன் ஒரேடியா உலகத்தை விட்டே போயிட்டான். என்ன சொல்றீங்க? கட்ட தாலில தடவுன மஞ்சள் வாசனை கூட இன்னும் போகல. அதுக்குள்ள காஞ்சனா பூவையும் பொட்டையும் எழுந்துட்டு நிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்க தானே. உங்க அவசர புத்தி தானே. இப்பவும் வருவேன் அடம் பிடிக்கிறீங்க. இது பாருங்க, உங்களை எழுந்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க என் கூட வர வேண்டாம். நானும் உன் கூட வரேன் சௌமியா. உயிரோட இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எக்காரணம் கொண்டு நீங்க கன்னிகாபுரத்துக்கு வரவே கூடாது. இது ஏன் மேல சத்தியம். என்ன சௌமியா? வராதீங்க கிருஷ்ணா, வராதீங்க. சௌமியா போகாத சௌமியா. வேலை சௌமியா. இங்கே இரு சௌமியா. நம்ம பாத்துக்கலாம். அம்மா இவரை பாத்துக்கோங்க. சௌமியா வேணாம் சௌமியா. போகாத சௌமியா. சொன்னா கேளு சௌமியா. போகாத சௌமியா. சௌமியா சௌமியா ப்ளீஸ் சௌமியா. சௌமியா என்ன பண்ற? சௌமியா 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 போகாத. சௌமியா சௌமியா சொன்னா கேளு போகாத. சௌமியா நில்லு சௌமியா. சௌமியா நில்லு. சௌமியா ஐயோ சௌமியா. சௌமியா சௌமியா சௌமியா
தாயே நாகம்மா, பிரபாவும் காஞ்சனாவும் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாங்க? கங்கம்மா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காங்க. நாங்களும் இதே மண்ணில பிறந்தவங்க தானே, அப்ப எங்களுக்கும் அதே தண்டனையை தான் கொடுப்பீங்களா? காதலிக்கிறதும் கல்யாணம் செஞ்சு குழந்தை பெத்துக்கிறதும் தன் தலைமுறையை உருவாக்கவும் தானே ஒரு பொண்ணு படைக்கப்பட்டிருக்கா. இந்த ஊர்ல பிறந்ததால எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடையாதுன்னா இது என்ன நியாயம்? ஒருத்தனை காதலிச்ச கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை காப வாங்கிட்ட. கிருஷ்ணா என் மேல பிரிய வச்சு எனக்காக உயிரையே கொடுக்க துணிஞ்சாரு. அவரை காப்பாத்துறதுக்காக அவரு காதலை ஏத்துக்கிட்ட. எங்களால இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினைச்சு அவரை கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. அவரு கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு அது தப்புன்னு பட்டுச்சுன்னா என்ன தண்டிச்சிரு. எக்காரணத்தை கொண்டும் பிரபாவுக்கு நடந்தது கிருஷ்ணனுக்கு நேர்ந்துட கூடாது. அவருக்கு அப்படி ஏதாவது ஆச்சு, கங்கம்மா சாபத்தின் படி ஒரு விதவையா காலத்துக்கும் கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காது. அவரு போன அடுத்த நிமிஷமே நான் என் உயிரை மாற்றிப்பேன். உங்களுக்கு ஒரு உயிரை பறிக்கிற சக்தி இருக்கலாம், ஆனா என் சாப தடுக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது. நீயே ஒரு பெண் தெய்வம் தானே, உன்னை சாமியா கும்பிடுறோம். ஆனா நீ சாபத்தை காப்பாத்துறேன்னு ஒரு உயிரையே போக்குற, ஒரு பெண்ணோட தாலிய பறிக்கிற. நான் என்னதான் அழுது புலம்புனாலும் என் கண்ணீரும் வேதனையும் உனக்கு எங்க இருந்து புரிய போகுது? இந்த ஊர்ல பிறந்ததால காலத்துக்கும் நாங்க கண்ணியாவே இருக்கணும், அதானே உங்க ஆசை? கிருஷ்ண கட்டின இந்த தாலி என் கழுத்துல இருக்கிறதால நீ அவரை கொல்லணும்னு நினைப்ப. எனக்கு இந்த உறவே வேண்டாம். இந்த தாலியை கழட்டி உன்கிட்டயே கொடுத்துடுறேன். எனக்கு அவரை தாலியே கட்டல. அவரை எதுவும் பண்ணிடாத. சௌமியா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிருக்கா, என்ன தடுக்காத. அப்பா உன்னையும் அப்படி சொல்லியும் நான் கேட்கலையே. நம்ம குடும்பத்தை பத்தி நான் நினைச்சு பார்க்கலையே. 48 நாள் கழிச்சு வந்தா சாபத்தை ஜெயிச்சிடலாம், இந்த ஊருக்கே நல்லது நடக்கும். நீயும் சிலைகளை தேடி போக வேண்டியது இருக்காது. உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு நம்பி முட்டாள்தனமா வீட்டை விட்டு கிளம்பி போன பாரு. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுக்கா. ஆனா என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுக்கா. அதுக்காகதான் தாலியை கழட்டி கொடுத்துடுறேன்னு சொன்னேன். உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப கூட புருஷன் உயிரை காப்பாத்துறதுக்காக தாலிய கழட்டுறேன்னு சொல்ற. அவர் கட்டின தாலிய கழட்டிட்டா புருஷன் மனசுல பதிஞ்சிருக்கிற நினைப்ப அழிச்சிட முடியுமா? இல்ல இனி அவருக்கும் உனக்கும் அப்படி ஒரு உறவே இல்லைன்னு ஆயிடுமா? அது மட்டும் இல்ல, புருஷனை எழுந்தவதான் தாலிய கழட்டுவா. தாலிய கழட்டி நீயே உன் புருஷனை பறி கொடுக்க போறியா? ஒரு பொண்ணு நினைச்சா அவளால தன் தலைவிதியவே மாத்தி எழுதிட முடியும். நீ மட்டும் மனசு வச்சா உன்னால உன் புருஷனை காப்பாத்த முடியும். வா சௌமியா, வா.
அம்பாள் கிட்ட சரணடைஞ்சிரு. உன் வேண்டுதல அவகிட்ட வை. உங்களாலதான் சிலைகளை தேடி போற என்னோட யாத்திரை தடப்பட்டுருச்சு. இப்பவும் உங்களாலதான் சீக்கிரமே சிலைகளை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணணுங்கிற சுமையும் அதிகமாயிடுச்சு. லலிதாம்பிகா அருளால சிலைகளை மீட்டு நான் கொண்டு வருவேன். இந்த ஊருக்கான சாபம் நீங்கும். நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழ்வீங்க. இது அந்த அம்பாள் மேல சத்தியம். வா, வீட்டுக்கு போலாம். வா சௌமியா. என்ன யோசிக்கிற? நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. நான் உன் பேச்ச கேக்குறேன். ஆனா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வருவேன்? அப்பா முகத்துல எப்படி நான் முழிப்பேன்? அவரை பாக்குற தைரியம் எனக்கு இல்லக்கா. நான் எங்கேயாவது போயிடுறேன்க்கா. பைத்தியம் உனக்கு. எங்க போவ நீ? உன் மேல அப்பா கோவத்துலதான் இருக்காரு. ஆனா அப்பாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். வா, வீட்டுக்கு போலாம். வா சௌமியா. அக்கா, நீ வா. வா சௌமியா, வா. அக்கா, அப்பா என்ன சொல்லுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. நான் வரலக்கா, விடுக்கா. நில்லடி. இந்த பயம் வீட்டை விட்டு போகும்போது இருந்திருக்கணும். அப்பா என்ன திட்டினாலும் சொன்னாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவரை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ வா. வேண்டாம்க்கா. இல்லக்கா. வா சௌமியா. அப்பா, போய் பேசு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு காலையில வந்து விடற. இனிமே உனக்கு இந்த வீட்டுல எனக்கு போவலியா 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 சொல்லல. இருங்கன்னு சொல்றேன். இருங்கப்பா. எதுக்காக இவளை இங்க கூட்டு வந்த? இவன் முகத்துல முழிக்கிறதே பாவம். போ சொல்ல அவளை இங்க இருந்து. என்னப்பா பேசுறீங்க? 1000 தான் தப்பு பண்ணாலும் இவ உங்க பொண்ணு. பொண்ணு எங்க போவா? பொண்ணா? இவளை நான் எப்போ தலைமுழுகிட்டேன். எங்கேயாவது போய் தொலைட்டோம். ஏன் செத்து தொலைட்டோம்? அப்பா, என்னப்பா பேசுறீங்க? அபிராமி, இவளுக்காக நீ வக்காலத்து வாங்காத. ஒரு தடவை தப்பு பண்ணா, அதுக்கான பலன் இவளை காதலிச்சவன் போய் சேர்ந்துட்டான். மறுபடியும் ஒரு தப்பு பண்ணா, இவ சம்மதம் சொன்னதுனால ஜமீன் வீட்டுல இருந்து வந்து பொண்ணு கேட்டாங்க. நான் சம்மதிக்கல. தூக்குல தொங்குற அளவுக்கு போனா. அதுக்கப்புறமா இவ அவங்க பேச்சை கேட்டு வீட்டு படியை தாண்டி இருக்கான்னா என்ன தைரியம் இருக்கணும் இவளுக்கு? எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். வெக்கமா இல்ல உனக்கு? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? வயசுக்கு வந்த பொண்ணு எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பா? தனக்கு ஒரு கல்யாணம் நடந்து புருஷன் கூட சந்தோஷமா வாழணும், குழந்தைங்களை பெத்துக்கணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசை வரும் தானே. அது தப்புன்னா பொண்ணு படைச்சதே அந்த கடவுளோட தப்புப்பா. இந்த ஊர்ல பிறந்ததுனால மட்டும் பொண்ணுங்களுக்கு ஆசை பாசமே இருக்க கூடாதா? எங்கப்பா நியாயம்? கல்யாணம் நடந்தா கட்டிக்கு போறவனோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் இவ துணிஞ்சு போயிருக்கான்னா இவ உணர்வை நீங்க மதிக்கணும். தப்பா பேசக்கூடாது. என்னமா பேசுற நீ? இவளுக்கு மூத்தவமா நீ. உனக்கு மட்டும் எந்த உணர்வும் இல்லையா? நீ நினைச்சிருந்தா உன்னை காதலிச்சவன் பின்னாடி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம்ல. ஏன் போல? உன்னை பத்தி மட்டும் இல்லாம மத்தவளை பத்தி நினைச்சதுனால நீ போல. ஆனா இவளுக்கு சுயநலம் தான் முக்கியமா போச்சு. நம்மளை பத்தியோ ஏன் இந்த ஊரை பத்தி கூட இவளுக்கு கவலை கிடையாது. இந்நேரம் நீ கன்னிமார் சிலைகளை தேடி பயணம் போயிருக்கணுமா?
இதனால இந்த ஊருக்கே விமோச்சனம் கிடைச்சிருக்க வேண்டியது எல்லாம் இவளால பாழாயிடுச்சு. இத பாருமா, நீ என்ன சொன்னாலும் சரி, இவளை நான் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது. எவன் கையால் தாலி கட்டிக்கிட்டாலோ அங்கேயே போயிருக்கு சொல்லு இவள. எப்படியும் நாகம்மா அவனை காவு வாங்கிடுவா. மூலியா அந்த ஜமீன் வீட்லயே போய் இருக்க சொல்ல அவள. ஐயோ அப்பா, உங்க வாயால அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. தன் புருஷன் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நாகம்மா கிட்ட கட்டின தாலியை திருப்பி தந்துடுறேன்னு போனவளை நான் தடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். கங்கம்மா குடுவையில அடப்பட்டிருக்கா. கல்யாணம் முடிச்சிட்டு 48 நாள் கழிச்சு போவோம். நம்ம வாழ்ந்து காட்டிட்டா உன் அக்கா சிலைகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்ல. நம்மள பார்த்த அவளுக்கும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கன்னி பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடந்துரும். கல்யாணம் நடந்தா நான் செத்து போயிடுவேன்னு பயப்படுறேன். நீ சம்மதிக்கலனா இப்பவே செத்து போயிடுவேன்னு ஒருத்த பேசினா இவ பாவம் என்ன செய்வா? நீங்களே சொல்லுங்கப்பா. செத்து தொலைடான்னு சொல்லி இருக்கணும். அவன் செத்து இருந்தா அவன் ஒருத்தனோட போயிருக்கும். ஆனா இப்போ நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்த அந்த பையன் பிரபா செத்து போயிருக்கான். இவளோட அவசர புத்தியால ஒருத்தி தாலி எடுத்துட்டு மூலையா உட்கார்ந்திருக்கான். எல்லாத்துக்கும் இவதான். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்கப்பா. தன்னை காதலிக்கிறவன் தன் கண்ணு முன்னாடியே சாகுறேன்னு சொன்னா எந்த பொண்ணாலையும் சாவுடான்னு சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு பெத்தவரா இவளோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க. கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. தான் கூடவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு தாலி அறுத்துட்டு நிக்கிறா. எந்த நேரமும் தன் புருஷனை கங்கம்மா காவு வாங்கிடுவாளோன்னு இவ உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கா. கிருஷ்ணனும் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துகிட்டே சென்னையிலேயே இருக்காரு. இந்த நேரத்துல இவள் அரவணைச்சு ஆறுதல் சொல்ல வேண்டிய நாமே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னா இவ எங்க போவா? ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து சாவா. இதுதான்ப்பா நடக்கும். உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, போகட்டும். எங்கேயாவது போய் சாகட்டும். தங்கச்சியே போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் என்ன? பொண்ணுங்களே இல்லாத ஒரு வாழ்க்கைய யோசிச்சு பாருங்கப்பா. தப்பு பண்றது மட்டும் இல்ல, மன்னிக்கிறதும் தான் மனுஷனோட இயல்பு. நம்ம வீட்டு பொண்ணையே மன்னிக்க மனசு இல்லைன்னா அப்ப நாம என்னப்பா மனுஷங்க? அம்மா உயிரோட இருந்திருந்தா உங்கள மாதிரி தான் பேசிருப்பாங்களா? இல்ல இது போல உங்களை பேச விட்டுருப்பாங்களா? மகளேன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுதிருக்க மாட்டாங்க? வாடி உள்ளன்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பாங்கல்ல. தங்கச்சிய மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்கப்பா. ப்ளீஸ்ப்பா அப்பா. தரகிடுதும்